வணக்கம் அன்பு உறவுகளே. சூரியகாந்தி தோட்டம் அமைக்கும் முறை தொடர்பான விளக்கங்களை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். எமது பகுதியில் நாங்கள் சூரியகாந்தி தோட்டத்தை அமைப்பதன் மூலம் அதிலிருந்து எவ்வாறு விளைச்சல்களை பெறுதல், சூரியகாந்தியை வீட்டில் எவ்வாறு வளர்த்தல், ஒரு முறை விதைகள் எடுத்தால் அதிலிருந்து நாம் தோட்டங்களை அமைத்து கொள்ள முடியும், தோட்டத்திற்கு அழகு சேர்க்கும் சூரியகாந்தி எவ்வாறு வளர்ப்பது, மிக எளிமையாக சூரியகாந்தி விதையை எவ்வாறு எடுப்பது, விதை முதல் பூ வரையான விளக்கங்களை உங்களுக்கு நான் தர இருக்கிறேன். வீட்டில் சூரியகாந்தி விதைகளை வளர்ப்பது எப்படி என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு சூரியகாந்தி விதையில் பெரிய பூவில் தரமான விதைகள் 100 தொடக்கம் 500 விதைகள் காணப்படும். இந்த விதைகளை கொண்டு நாம் எமக்கு தேவையான தரமான கண்டுகளை பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூரியகாந்தி வீட்டில் எளிமையாக வளர்ப்பதற்கு சூரிய விதைகளை நட்டு செடி வளர்க்கும் முறையை இங்கு விளக்குகிறோம். தேவையான மண், தண்ணீர், வெளிச்சம் மற்றும் பராமரிப்பு குறித்து பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். உங்கள் தோட்டத்திற்கு இயற்கையான அழகு சேர்க்கும் சூரியகாந்தி செடிகள் இன்று முதல் நீங்களும் முயற்சித்து பாருங்கள். இந்த விதைகளை நாங்கள் எடுத்து குழித்தட்டு முறையில் நாற்றுக்களை உற்பத்தி செய்து, அதாவது வளர்க்கும் ட்ரேகள் அல்லது சிறு பைகள் அல்லது வண்டே கப் போன்றவற்றில் கொக்கோ பீட்டா, எருக்கள், கொம்போஸ்ட் என்பவை கலவைகளை 1:3 என்ற விகிதத்தில் கலந்து விதைகளை அதில் நாட்டி 1 தொடக்கம் 5 நாட்களில் இவை வளர்ச்சி பெறத் தொடங்கும். வளர்ச்சி பெறுவதற்கு பூவாளியால் தண்ணீரை ஊற்றி 1 அடி தொடக்கம் 3 அடி வரை வளரக்கூடியது. நாம் நட்டு நாற்றங்காலில் 6 இன்ச்சு வளர்ந்ததும் அதனை தோட்டத்தில் நடவு செய்யலாம். தோட்டத்தில் 1 அடி இடைவெளியில் அல்லது 1.5 இடைவெளியில் இதனை நாங்கள் நிறையாக நட்டால் இவ்வாறு அழகாக பூத்து குலுங்கும். அதற்கு நாம் தோட்டத்தை முதலில் உழவு செய்து எருக்கள், கொம்போஸ்ட், மண்புழு உரம் என்பவற்றை பயன்படுத்தி அவற்றினை நடுவதன் மூலம் சூரியகாந்தியை நாம் பயனுள்ள விதத்தில் இவ்வாறு தோட்டமாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் உங்களுக்கு இப்போது எமது தோட்டத்தில் இந்த விதைகளை ஆயத்தப்படுத்தி சிறு கண்டுகளை முதலில் நட்டு வைத்துள்ளோம். அதனை உங்களுக்கு இந்த பார்வையில் தர இருக்கிறோம். இதற்கிடையில் கீரை செடிகளும் வளர்ந்திருக்கின்றது. அதையே தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் நட்ட சூரியகாந்தி இப்போது வளர்ந்து சிறிய பூக்களாக இருக்கிறது. இது நட்டு சிறிது நேரத்தில் மழை வந்து விட்டதால் இந்த தோட்டத்தில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பது சூரியகாந்தி பூக்களை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். இதன் மூலம் விதைகள், நாற்றுக்கள் என்பவற்றை எடுத்து அதிலிருந்து நாம் எண்ணெயினை உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த விதையை எடுத்து காய வைத்து நாம் மில்லில் கொடுத்து சூரியகாந்தி எண்ணெயினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தரமான போஷணை சத்து மிகுந்த சூரியகாந்தி எண்ணெய் ஆகும். இது ஒரு பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தோட்டத்தையே நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். எவ்வளவு அழகாக இருக்கின்றது. இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதில் விதையை எடுத்து எவ்வாறு கண்டுகளை உருவாக்குவது என்பதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.